இன்னும் ராக்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ரொம்ப பெருசு, அதை படிக்கிறதுக்கெல்லாம் வந்து பயங்கர மூளை இருக்கணும் அப்படின்றலாம் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கு அழகா நம்ம ட்ரைனிங் கொடுத்து, அழகா சொல்லிக் குடுத்து, அவங்களுக்கு அந்த எல்லாமே அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுத்துட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்திலேயே அவங்களே வந்து எல்லாமே நல்லா கத்துக்கலாம். ம்ஹ்ம். ஸோ அதனால தான் நாங்க எஜுகேஷன்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நாங்க என்னலாம் பண்றோமோ, அத அவங்களுக்கு நாங்க சொல்லிக் குடுத்துர்றோம். என்னோட டெக்னிக்கல் டீம் வந்து அவங்க லர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்ன்னு அவங்க சொல்லிக் குடுத்துருவாங்க. அவங்க சொல்லிக் குடுக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், ஒரு புக்ஸ ஃபுல்லா படிச்சு, அத வந்து ஃபுல்லாவே ராக்கெட் பண்றது தான் இப்படின்னு சொல்றதுக்கும், ராக்கெட்ட செஞ்சு அதுல என்னென்ன ஃபெயிலியர் இருக்கு, அது எப்படி வராம தடுக்கணும்ன்றத இத அப்படியே சொல்லிக் குடுக்குறதுக்கு செம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா. கூடவே வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டில வந்து விஆர் பாக்ஸஸ் இருக்கும். ஓ! அதுல நாங்களே சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி ஒரு என்டையர் ராக்கெட்ட ஸ்டூடண்ட்ஸே அசெம்பிள் பண்ணுவாங்க. ஏன்னா, டெக்னிக்கல் டீமுக்கு மட்டும் தான் தெரியும். ராக்கெட்டுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஹேண்ட் டைட் வைக்கணும், எந்த இடத்துல ஃபுல் டைட் வைக்கணும், அந்த டைட்டோடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது ஒட்டுமொத்தமா தெரியும். ஏன்னா, ஸ்டூடண்ட்ஸ் கூட கொடுக்கும்போது அவங்க ஒரு ஆர்வத்துல போட்டு ஃபுல் சுத்திருவாங்க. த்ரெட் வந்து நம்மளுக்கு வீக் ஆயிடும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு இந்த மாரி ட்ரெய்னிங்லாம் குடுத்து நம்ம கொண்டு வர முடியும். இதுல பயங்கர இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிச்சவங்க மட்டும் தான் ராக்கெட் பண்ண முடியும். பெரிய சயின்டிஸ்ட் நல்ல ம். புத்தி இருக்கிறவங்க மட்டும் ம். தான் பண்ணணுன்றத தவிர, சின்ன பசங்களும் பண்ணலாம். பண்ணலாம். அத ம். நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுல.